ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மாங்கிஸ் விலாக். நம்ம ரொம்ப நாளாக பிளான் பண்ண பாண்டிச்சேரி ட்ரிப் இன்றைக்கி தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா மணி 10:30. நம்ம இருக்க இடம் வந்து ஈரோடு டு பாண்டிச்சேரி. எப்படி போகிற வழியில் என்னென்ன பார்க்குறோம், என்னென்ன இது பண்ணுறோன்னு எல்லாம் ஷேர் பண்ணுறோம். நீங்களும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, பாய் காய்ஸ். இப்போ நம்ம சேலம் ஆத்தூர் தலைவாசலாம் தாண்டி வந்து குராருங்கிற ஒரு ஏரியாவில் டீ பேக்கரிக்கு வந்துருக்கோம். டீ சாப்பிட்டு போகலான்னு நினைச்சிருக்கோம். கொஞ்சம் லைட்டாக டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் வண்டியை ஸ்டாப் பண்ணியாச்சு. பசிக்குதுன்னு சொல்லியிருந்தேன். வெறும் பண்ணு அதுவும் தின்னுட்டாங்க. பாதி தான் வச்சுருந்தேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டேன். பசியில் தான் கட் பண்ணது இவனை முடிச்சிருக்கேன். மணி 4:30 ஆகுது. பாண்டிச்சேரி ரீச் ஆயாச்சு. அடுத்தது நம்ம ஸ்ட்ரைட்டாக பீச் கூட்டலாம். சன்ரைஸ் பார்த்துட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். எப்படி வெள்ளானேன்னு தெரியுது. வணக்கம் நண்பர்களை. வீடியோ எடுக்க சொன்னால் 4 வாட்டி குளிச்சான். சரி நம்மளும் எடுத்து கொடுக்கலான்னு எடுத்தா இப்போ போய் இதான் நல்லா ஆடிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. வருவிடான்றாங்க மக்களை. இவன் வந்து வீடியோவுக்கும் ஃபோட்டோவுக்கும் தான் என்னை எடுத்துக்கிட்டு இருந்தா மாதிரி ஒரு ஃபீலிங்கு. சரி ரைட்டு, நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துல இருந்தவனே கவனிச்சிட வேண்டியதான். பாண்டிச்சேரி வந்தோடனே ஃபஸ்ட்டு விசிட் பண்ண பிளேஸு பேரடைஸ் பீச். இங்கே வந்து போட்டிங் ஸ்பாட். இது ஃபுல்லாகவே போட்டு தான் நிற்க வச்சுருக்காங்க. பேரடைஸ் சன்ரைஸ் ஸ்பாட்டு. அடுத்து ராக் பீச் வந்திருக்கோம். இது மெயின் என்ட்ரன்ஸ் இல்லை போல், நாங்கள் வேறு வழியாக உள்ளே வந்துட்டோம். இங்கே ஃபுல்லாகவே வந்துட்டு ஜாகிங் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏரியாவை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. வாங்க பீச்சோட வியூ பார்ப்போம். உள்ளே போயிட்டுருக்கோம். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஆலோவேரா ஜூஸை போட்டு அடுத்தது நம்ம ரூம் தொலைவலாங்க ஸ்டே பண்ணுறதுக்கு. இங்கே யாரை கேட்டாலும் ஏதோ ஒரு ரூமை பிடிச்சி விட்ருவாங்க. நம்ம தான் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்து தொலைவணும். நம்ம ஆட்டோக்கார்ட்ட விசாரிச்சனால அவங்க வந்து ரூம் காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. வண்டியில் நம்பால் இருக்கான், அவனை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டுருக்கேன் நான். வாங்க அடுத்து ரூம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேரடைஸ் பீச் போனோம், நெக்ஸ்ட்டு ராக் பீச் போனோம். அப்புறம் அங்கேயுமே கொஞ்சம் சுற்றி கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சுன்னு ரூம் புக் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் காலனி வாங்க அதை எப்படி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்ம புக் பண்ணியிருக்க ரூம். இவர் தான் நம்ம ஆனந்த் இன்ஸ்டாகிராம் ஐடி, எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வித் ஏசியோடு தான் புக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூம். இந்த ரூமோட டீட்டெயிலும் எவ்வளோ ப்ரைஸு, எங்கே இருக்குது, என்ன ஏதுன்னு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியா தான் ஃப்ரெஞ்ச் காலனி. இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்க சரியான ஸ்பாட்டு. இங்கே ஷூட்டிங்காக கூட நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சைடு வேறு ஏரியா பக்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாலையுமே அந்த வால் தான் அழகழகாக பெயிண்ட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குன்னே இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஹாய், குளிச்சு முடிச்சு ரெடியாகி நாங்கள் ஃப்ரெஞ்ச் காலனி வந்துட்டோம். இது வந்து எங்கே இருக்குன்னா நியர்பை ராக் பீச் பின்னாடி இருக்குது, ஃப்ரெஞ்ச் காலனி முன்னாடி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்? போட்டிங் போக போகிறோம். போகலாமா? போட்டிங் மேங்கோ கார்டன். அதில் போய் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.
அது மேங்கோ கார்டன் இல்லைங்க, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், தப்பாக சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம பாண்டி மெரினால இருக்கோம். பாண்டி மெரினால போட்டிங் போக போகிறோம். இங்கேருந்து போனால் ஒரு 4 பிளேஸ் சுற்றி காட்டுவாங்க. அது என்னென்ன பிளேஸ்னு போக போக சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். வண்டி கிளம்பிருச்சு. ஃபஸ்ட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா ஃபிஷ்ஷிங் ஹார்பர். இதுதான் ஹார்பர், ஃபிஷ்ஷிங் ஹார்பர். இங்கே பெரிய பெரிய போட்டு நிறைய நிற்கிது. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா மேங்க்ரூவ் கார்டன். போயிட்டு ரிட்டர்ன் தானே போயிட்டு இருக்கோம். அது வேற. இப்போ நம்ம மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் என்ட்ரி ஆகிறோம். இந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்குது. போட்டு சத்தம் மட்டும்தான் கேட்குது, மற்ற எந்த சத்தமும் கேட்கல. அவ்வளோ அழகாகவும் இருக்குது. 2 பக்கம் மரம், நடுவில் போட்டில் போகிற இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதான் வந்து பிடிச்சிட போகுதுடா. இப்போ ஒரு தீவுக்கு வந்திருக்கோம். இந்த தீவுக்குள்ள தான் நாங்கள் போக போகிறோம். கமான் பாய்ஸ். இந்த வண்டியிலேருந்து நம்ம இறங்குற டைம் வந்தாச்சு. வண்டி முட்டுகிறது. நான் இறங்கிட்டேன். டன் டன் டன். காய்ஸ், இப்போ ஒரு தீவில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அந்த தீவுக்கு நாங்கள் உள்ள, என்னடா தீவுனாங்க, வெறும் முட்டைக்காடா இருக்கு. இங்க பாருங்க, பணமரலாம் இருக்கு தீவுல. நாவல இந்த இடத்துல கூட இவ வந்து ஐஸ்வர்யா ராய் கூட வந்து உட்காந்து அழுதுட்டு இருப்பாளே. விக்ரம அடிப்பாங்களே அதுவா? அவளா? நீ கவலவா கவல. இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இது என்ன பில்டிங்னு தெரியலையாடா எனக்கு. பொன்னியின் செல்வம் அப்படின்னு போடுற இந்த ஊர் பேர் போட்டு பொன்னியின் செல்வம். நண்பர். சரி, ஓகே, கூல். இப்போ நம்ம வந்து பாண்டி மெரினால உள்ள ஒரு தீவில் இருக்கோம். இவ்வளோ நேரம் போட்டிங்கில் வந்தோம் இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த மேங்க்ரூவ் கார்டன் ஃபாரஸ்ட், இது ரொம்ப டென்ஸாக போயிட்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. அடுத்தது இப்போ வந்து ஒரு தீவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதாவது பொன்னியின் செல்வம் படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த பில்டிங் காட்டுங்க கொஞ்சம் லைட்டாக. அதே பிளேஸ்க்கு நாங்களும் வந்து பொன்னியின் செல்வன்ல அந்த பிள்ளை ஐஸ்வர்யா ராய், விக்ரம், திரிசா அப்புறம் இந்த தாவாடி பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்கு. மாநிலத்தில் பார்த்தா ஒரு மார்க்கமாக பைத்தியகரா. இந்த 2 பில்லர், அப்புறம் இந்த என்ட்ரன்ஸ், இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பிளேஸ் தான் வந்திருக்கோம். அப்படியே இந்த தீவுக்குள்ளே வந்து ஒரு கடை போட்டிருக்காங்க. வெயில் தான் கொஞ்சம் போரா இருக்கு. நம்ம ஊர்ல இருக்க மாதிரி கொஞ்சம் கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கு. ஓ, ஸ்னோஃபால் விழுகுதுங்க. இது ஓகேவா? கண்டுபிடிச்சிருவாங்க. ஸ்னோஃபால் விழுகுது, சும்மா குளு 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 குளுன்னு இருக்கு. பாய் காய்ஸ், பன்னீர் சோடா வாங்கலாம்னு வந்தோம். ரொம்ப ஜில்லுன்னு. இப்போ நான் வந்து பன்னீர் சோடா. இது பன்னீர் சோடா மாதிரியே இல்லடா. பன்னீர் தான்டா இது. வெரி ஷோர். வெயில தணிக்கிறதுக்காக மின்ட் மொஜிட்டோ, புதினா கூலிங், அந்த ஜூஸ் தான் இப்போ வாங்கியிருக்கோம். தீவை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தான் தெரில. போயிட்டுருக்கோம். போட் வந்து நம்ம ஏறினதுலேருந்து இறங்குற வரையும் ஒரு ஆளுக்கு 1 hour டைம். அதாவது இப்போ அந்த தீவில் இறக்கி விட்டாங்கன்னா நம்ம போயிட்டு 1 hour சொன்னாங்கடா. 45 minutes சொன்னாங்க என்கிட்ட 1 hour தான். சரி சரி, 45 minutes. ஓகே, 45 நிமிஷம். 45 நிமிஷத்தில் வந்து ரிட்டன் நம்ம போட்டாட போகுது.
ஆமாம். வெயிட் a minute guys, I will coming. 45 நிமிஷத்தில் வந்து நம்ம ரிட்டர்ன் போயிடணும். இல்லைனா அந்த 45 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க இந்த தீப்புக்குள்ளேயே. எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குவாங்க. 500 கொடுத்தது பெருசு. எக்ஸ்ட்ரா சார்ஜ். ஆமாங்க. இந்த பிளேஸ்லாம் சுற்றி காட்டுறது வந்து 500 சார்ஜ் ஒரு மெம்பருக்கு. இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பாண்டி மெரினா, பாண்டிச்சேரியில் பாண்டி மெரினாங்கிற பீச் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் அப்படின்னு ஒரு இன்னலை இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. போட் ஹவுஸ்னு ஒரு ஏரியா இருக்குது. நீங்கள் பாண்டி மெரினா மட்டும் முன்னாடி வந்துட்டு போயிடாதீங்க. போட் ஹவுஸுங்கிற பேனரையே ஒழிச்சு வச்சுருக்காங்க. அந்த சந்துக்குள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, மோஸ்ட் வெல்கம். எப்படிக்கே திரும்பினோம்னா முள்ளு கையில் குத்தம், கண்ணில் கொடுத்தா படம். இப்போ நம்ம தீவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அடுத்து எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஏற்ற நேரத்தில் இறக்கி விட்டுருவாங்களோ ஒரு டவுட்டாக இருக்குது. வாய்ப்பு இருக்கு. 500. இப்போ நம்ம வந்து ஏரியும் கடலும் சேர்ற அந்த ஜாயிண்ட் பகுதியை பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். தீவு முடிச்சுட்டு அடுத்தது இங்கே தான் போயிட்டு இருக்கோம். இங்கே ஒரு கை இழந்துட்டு போக வேண்டியதான். நம்ம இந்த வண்டியில் கிளம்புன ட்ரிப்பு சிறப்பாக முடிஞ்சுது. கவர்மெண்ட் அடாப்ட் தான் இது. ப்ராப்பர் லைசன்ஸ் வாங்கி ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் இடமே வந்து ரிவர் மவுத்து, ரெண்டாவது இடம் பாண்டிச்சேரி ஃபிஷிங் ஹார்பர், மூணாவது இடம் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு, நாலாவது இடம் அரிக்கம்படி ஹிஸ்டாலிக் பிளேஸ். பொன்னியின் செல்வன் படம்லாம் அங்கே தான் எடுத்திருக்காங்க. கேஜிஎஃப் அந்த லைனில் தான் எடுத்திருக்காங்க. நிறையா மூவிஸ் வந்து உள்ளே எடுத்திருக்காங்க. இது ஓல்டு டிரான்ஸ்போர்ட்டிங் ஹார்பரு. இந்த இடம் வந்து ஸ்பாட்டு. உலகத்திலே மொத டிரான்ஸ்போர்ட்டிங் ஹார்பர்ன்றது வந்து இந்த இடம் தான். போர்ட், இது வந்து ஒரு போர்ட். அரசர்களால் உருவாக்கப்பட்டது. ரோமன், கிரேக்கியர், அலெக்சாண்டர் இவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோண்ணா சார்ஜ் பண்ணுறீங்க இதுக்கு? இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஜிஎஸ்டி எல்லாமே அதிலே வந்துடும். ஆன்லைன்லேயே புக்கிங் இருக்குது. ஃபுல்லாகவே நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு பீச் வந்து பாண்டி மெரினா பீச். இது இப்போ பக்கமாக தான் ரெடி ஆகிருக்குன்னு சொன்னாங்க. அங்கே இருக்க டவர் அது என்ன லைட் ஹவுஸ் பாண்டி மெரினா லைட் ஹவுஸ். அப்படி இந்த பக்கம் காட்டுங்க. இந்த பார்க் வந்து நைட் ஃபுல்லாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நைட் லைஃப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அதாவது அந்த லைட்டிங்லேருந்து எல்லாமே சும்மா செமையாக போட்டிருப்பாங்க. பார்க்கறதுக்கு அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம போகிற பீச் நேம் வந்து சாண்டில் பீச். அதுக்கு முன்னாடி புதுக்குப்பன்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே எல்லா வெரைட்டி மீன் இருக்காமா. லைட்டாக டேஸ்ட் பார்க்கலான்னு டேஸ்ட்டை பாட்டு அடுத்தது நம்ம போக வேண்டிய இடம் சாண்டில் பீச். கைஸ், இப்போ நம்ம வந்து சாண்டில் பீச்சுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து சீ ஃபுட்லாம் ரொம்ப ஃபேமஸாமா. அதனால் இங்கே டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பாண்டி மெரினா இருந்துச்சுல்ல, அங்கேருந்து இப்போ சாண்டில் பீச் வந்திருக்கோம். இங்கேயும் நல்லாயிருக்கு. சாண்டி பீச்சை பார்த்து மீன்லாம் சாப்பிட்டு அடுத்தது நம்ம பொட்டானிக்கல் கார்டன் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். பெரிய கார்டன், பெரிய பார்க்குன்னு சொன்னாங்க. அதனால் அங்கே போகலான்ட்டு போனால் பாண்டிச்சேரி ஸ்மார்ட் சிட்டி ஆகிறதுக்கான பிளான் வந்து அங்கே தான் நடக்குதாம்மா. அதனால் 1 இயருக்கு லீவ் விட்ருக்காங்க. ஒரு வருஷம் க்ளோஸ். அப்படியே ஏமாற்றத்தோட ஒரு யூட்டனை போட்டு ஆரோவில் போயாச்சுங்க. ஆரோவில் ரீச் ஆயாச்சு. என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம். 2 வீலருக்கு பார்க்கிங் சார்ஜ் தாங்க கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. இப்போ நம்ம ஆரோவில் வந்திருக்கோம். ஆரோவில்னால் ஒரு கோல்டு எக்கு மாதிரி, தங்க முட்டை மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் அதை பற்றி என்னென்னு தெரியாது. முன்னாடி எக்ஸிபிஷன் மாதிரி அதை பற்றி எல்லாமே முன்னாடி சொல்லிடுவாங்களாம்மா. அது ஏதோ பழங்காலத்து கதை போல். அது என்னென்னு போய் பார்த்துட்டு உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ठीक है. அதுதான் அங்கே இருக்குது. இது வந்து அதோட மேப் மாதிரி, அதோட ஃபோட்டோ. ஆக்சுவலாக நம்ம வந்து க்ளோசிங் டைம் எப்போ வந்துட்டோம், 5:15க்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம்மா. நம்ம லாஸ்ட்டாக வந்து கேட்டு உள்ளே வந்திருக்கோம். அதனால தான் இப்போ யாருமே இல்லை. காட்டுக்குள்ளே நம்ம மட்டும் தனியாக போகிற மாதிரி இருக்குது.
நம்ம ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி இருக்குது. என்ட்ரன்ஸில் வந்து இந்த பாஸ் தந்தாங்க. இந்த பாஸ் வந்து ஃப்ரீ பாஸ் தான் போட்டிருக்கு. இங்கே வந்து 2 வீலருக்கு மட்டும் பார்க்கிங் மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றபடி என்ட்ரி ஃபீஸ் கணக்கு தாங்க 50 ரூபா பார்க்கிங் பிடிங்கிறாங்க. ஆளுக்கு 25 ரூபா கணக்கு. 2 வீலர் பார்க்கிங் மட்டுமே 50 ருபீஸுங்க. சரியா போச்சுங்க எங்கள் மக்களுக்கு. இந்த வசதி இருந்தால் சூப்பர் இருக்குல்ல. ஒரு ரோலிங்லேயே. எஸ். என்னடா உள்ள விடவே இல்லை காய்ஸ். ரொம்ப தூரம் வாக்கிங்க்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கோம். ஆரோவில் த கோல்டன் நெக். மரங்கள்லாம் மதர் எங்கே இருக்காங்க? காய்ஸ், இதோட ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. The next day. மியூசியம் வந்து இந்த சைடு தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் தப்பான டைரக்ஷனில் வந்துட்டோம். இருந்தாலும் அட்ரஸ் கேட்டு தாண்டி வந்தால் பார்க்கு லெஃப்டில் காட்டுங்க. பார்க்க பார்க்கு ஒரு ரோல இதுதான் மியூசியமாக இருக்குது. பார்க்குன்றீங்க மியூசியம். மக்களை குழப்பி விளையாடுறது அவங்க வேலையா? இல்லை இது பாரதி பூங்கா. இப்போ நம்ம மியூசியம் வந்திருக்கோம். மியூசியமோட என்ட்ரன்ஸில் இருக்கும் புதுச்சேரி மியூசியம். அங்கே உள்ள கேமரா அலோடான்னு தெரியல. பார்த்து அலோவ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் காட்டுறாங்க உள்ள என்னன்னு. உள்ள ஃபோட்டோ எடுக்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லை. அதனால் நாங்கள் வீடியோ எடுக்க முடியல. உள்ளே வந்து ஒரு 18th சென்ச்சுரி 19th சென்ச்சுரி இந்த மாதிரி ஒரு 200 ஆண்டு பழமையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. A to Z எல்லாம் வெளிநாட்டுக்காரங்கள இருந்து இங்கே உலகம் முழுவதும் கொண்டு வரப்பட்ட பொருள் எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே பழைய பொருள் எல்லாமே இங்கே தான் வச்சுருக்காங்க. சாமி சிலைகள் எல்லாமே இங்கே நிறைய வச்சுருக்காங்க. பழைய சாமி. இது வந்து கல் மரம். இது வந்து கல் மரம் இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலாக மரம் பல ஆண்டு மண்ணில் வந்து புதஞ்சிருந்தா கல்லாக மாறிடுமாம்மா. இந்த ட்ரிப்பில் வந்து என்னால் முடிஞ்ச வரையும் பாண்டிச்சேரி இருக்க இடமெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வேறு எங்கே நெக்ஸ்ட் ஈவினிங் பீச் போகிறோம். பீச் ஈடன் பீச். ஈடன் பீச்சா? ஈடன் தான். எடனா ஈடன் பீச். அந்த பீச் போகிறோம். அங்கே என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். காய்ஸ், இப்போ வந்து பார்க் வந்திருக்கோம். பார்க் நேம் பாரதி பார்க். இந்த பார்க் வந்துருக்கோம். ஃபஸ்ட்டு மியூசியம்னு சொல்லிட்டு போனோம் இல்லையா, அதுதான் அந்த மியூசியம் இல்லையா, பார்க்கம். அப்படியே போய் ஒரு குல்ஃபி வாங்கிட்டு உள்ளே போயிடலாம். நல்லா இருக்கு இல்லையா? காந்திக்கு மரியாதைன்னு பார்த்தேன். இவர் யாரும் தெரியலையே. இவரு சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். லைட் ஹவுஸ் இருக்கு. ஸ்டேஜ் இருக்கு. அகைன் ராக் பீச் வந்திருக்கோம். பார்த்துட்டு போகலாங்க. இங்கே வந்து ஃபுல்லாகவே
கைகளால் செஞ்சுருக்காங்க, எல்லாமே கைவினை அங்காடி. இதில் ஏதாவது பொருள் தேவைப்பட்டால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ம் இது என்னது? கேண்டில் வச்சு ஓ, இது லைட்டா? லைட்டுக்கு த்ரெட்லேயே பண்ணியிருக்காங்க. நடுவில் ஊதி அதில் சுற்றி பலூன் எல்லாம் ஃபுட்டு அதில் எடுத்துட்டு செஞ்சு ஐயங்கா. ஓ, முடியெல்லாம் இருக்கா? உண்மையுமே பார்க்குற மாதிரி இருக்காது. மேடம் வீட்டுக்கார என்னமா பண்றாரு? பக்கத்துல தான் இருக்காரு, பார்த்துக்கோ. எவ்வளோ வீட்டுக்கறி வரட்டு இருக்கிறது வச்சு நம்ம டக்கு முன்னாடி போட அப்பதான் கஷ்டம் இல்லாம இருக்கும். ஓகே, சூப்பரா. காய்ஸ், இப்போ நம்ம வந்து ஈடன் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஈடன் பீச்சில் முன்னாடி பார்க்கிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து வர மாதிரி இருக்கும். ஈடன் பீச்சில் வந்துட்டு கயாக்கிங் இருக்குது. அப்புறம் இந்த மீன்லாம் வெரைட்டியாக நிறையா வச்சுருக்காங்க. அப்படியே மணக்குது பீச்சே, பயங்கரமாக இருக்குது. இந்த பில்லர்ஸ்க்கெல்லாம் என்ன மீனிங்னு தெரில. யார் கமெண்ட்ல அழகாக சொல்லுவாங்க? இருக்கு. கமெண்ட்லையா? ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பீச்சுக்கு தண்ணிக்கிட்ட தான் போயிட்டுருக்கோம். கடல் கிட்ட போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் காய்ஸ், 2 days ட்ரிப் முடிஞ்சளவு பாண்டிச்சேரி சுற்றி பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.